கூட்டு பெங்களூர் கூட்டு. இது பெங்களூர் கத்திரிக்காய் இருக்குல்ல, இது வந்து 50 பயத்தம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். 100 துவரம் பருப்பு. பயத்தம் பருப்பு ரொம்ப போட்டால் கட்டி ஆயிடும், அதனால துவரம் பருப்பு தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ வந்து இது காரமெல்லாம் தேவையில்ல. இது ஒரு 3 பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஒரு 2, வெங்காயம் 1, இது 3 பெங்களூர் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லலாம். இதுதான் அது பேர். இதே எடுத்துக்க வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி போட்டு ஜீரகம் போட்டு அரைச்சி அதிலே போட்டு தாளிச்சிடலாம். சாப்பாடு விசில் வந்துச்சு, ஒரு 3 விசில் வரட்டும். இன்னைக்கு சாட்டர்டேவா? சாட்டர்டே இன்னைக்கு, அதனால கூட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதில் போட்டு, பெங்களூர் கூட்டு எல்லாரும் வேக வச்சு உப்புலாம் போட்டு தாளிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி மேல தூவிக்கலாம். மத்தியானம் அப்பளம் ஆமா தாளிச்சு. இது சாப்பாடு மத்தியானம் லஞ்சு. இது பெங்களூர் கூட்டு. காலையில் டிஃபன் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பூரி. ஆமா பூரி இன்னைக்கு. கரெக்டாப்பா? ஒண்ணுதானே சாப்பிடுவேன். அது மூட தெரியாது பாப்பாவுக்கு. தொட்டுக்கலாம் நான் ஒன்றும் செய்யல. ஊருக்கு அடிச்சுக்க காலை 8:30 மணி ஆயிடுச்சுல. பசங்களுக்கு லீவு தான், பெரியவங்கலாம் பெரிய தலையெல்லாம் போகுது, அதனாலதான் அவசர அவசரம் செய்ய வேண்டியதா இருக்கு. பர்னி கூப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிடலாம். ஓகே, நாளைக்கு சண்டே ஸ்பெஷல்ல சந்திக்கலாம். இன்னைக்கு சாட்டர்டே முடிஞ்சிச்சு, நாளைக்கு சண்டே சந்திப்போம். பாய், வணக்கம்.